Hello students, welcome back. This is Ms. Madhumita going to handle 10th standard civics, and this session is the continuation of your Indian Constitution first lesson. Civics la Indian Constitution oda continuation we are going to see in this particular session. In the last video I have told all about making of Indian Constitution, what is Constitution, and then what are the special features of Constitution and why we need Constitution. இதெல்லாம் பற்றி we have discussed in the last session. In today's session we are going to discuss salient features of Indian Constitution. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னென்ன, தட் இஸ் அதை தான் இந்த வீடியோவில் இந்த செஷனில் we are going to discuss. So with no further delay, let's go into the topic. Salient features of Indian Constitution. இருக்கிறதுலே இதுதான் lengthiest. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் கன்சிடர்ட் as the lengthiest constitution of all the constitutions throughout the world. உலகத்தில் இருக்க எல்லா அரசியலமைப்பு இந்த சட்டத்துலேயுமே இந்த கான்ஸ்டியூஷனையும் விட இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் வந்து மிகவும் நீளமான லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன். நம்மளது வந்து இட்ஸ் அ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அண்ட் இட்ஸ் அ லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ஃபுல்லாக உட்காந்து நம்மளே எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி எழுதுனது கிடையாது. இட் இஸ் அ பாரோட் கான்ஸ்டியூஷன். மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வி ஹவ் பாரோட் ஃப்ரம் செர்டைன் கண்ட்ரீஸ். ஒவ்வொரு சில அம்சங்கள், சில வகையான ஐ மீன் இது முடிவுகள், இந்த சில சட்டங்கள், இது எல்லாமே நம்ம வந்து வி ஹவ் பாரோட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்து எழுதப்பட்டது. அப்படியெல்லாம் எடுத்து நம்ம எழுதுனது, சேகரித்து எழுதுனது. அதில் இதுதான் லென்த்தியஸ்ட்டும் கூட. அண்ட் இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். ஒய் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னா, அது ரொம்பவும் ரிஜிடாக இருக்காது, ரொம்பவும் ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. பார்ட்லி ரிஜிட், பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். அதாவது இப்படி தான் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப ரிஜிடாக உறுதி கொண்டதாக இருக்காது. சில இடத்துல வளைஞ்சு கொடுத்து போகக்கூடியதாக இருக்கும், சில இடத்துல உறுதியானதாக இருக்கும். ஸோ பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள் அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் இதனுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் எஸ்டாப்ளிஷ் அ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். கூட்டாட்சி முறையை நமக்கு இது சொல்லித்தருது. ஸோ அந்த கூட்டாட்சி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறதுனால இட்ஸ் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. And it establishes a parliamentary system not only at the center but also in the state. மத்தியில் மட்டும் கிடையாது, மாநிலத்திலையும் நமக்கு பார்லிமெண்ட்ரி சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதுனால we consider this Indian Constitution as a salient one, ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் a secular state. இந்தியா ஒரு செக்குலர் ஸ்டேட். இந்த ஜாதி மதம் இதெல்லாம் இல்லாமல் மதசார்பற்ற நாடாக நம்மளை பிரதிபலிக்குது. அதனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அதனோட ஆடட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் அன் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. திஸ் இஸ் அ ரியலி இம்பார்ட்டன்ட் திங். நம்மளுடைய இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நமக்கு ஒரு நாட்டை வந்து நல்ல ஒரு அரசு முறையில் ஆட்சி செய்கிறதுக்கு வி நீட் லா, சர்டன் லா, அது தேவை. அதெல்லாம் உட்படுத்தி உருவாக்கப்பட்டது தான் கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷனை ஃபர்தராக உங்களுக்கு பிரிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இனி அடுத்த லெசன்ஸில் வில் ஜஸ்ட் லுக் இன் டு இட், அதை பார்த்துக்கலாம். பிஃபோர் தட் உங்களுக்கு ஜஸ்ட் மட்டும் ஐ வில் டெல் யூ, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு நம்மளுடைய இந்த கான்ஸ்டியூஷன் இதை பிரிச்சிருப்பாங்க. பிரித்து தான் ரூல் பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த ஜுடிஷியரின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஆல். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி சுப்ரீம் லாவோ அது மாதிரி ஜுடிஷியரி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அண்ட் இண்டிபெண்ட். தனித்து இயங்கக்கூடிய மிக முக்கிய இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்னா ஜுடிஷியரி சிஸ்டம் தான். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ்க்கும் கூட இன்டர்லிங்க்டு இருக்குது, பட் டிபெண்ட்டாக இருக்கும். பட் ஜுடிஷியரி அப்படின்றது இண்டிபெண்ட். ஜுடிஷியரினா உங்களுக்கு தெரியும், நீதித்துறை. ஸோ அந்த நீதித்துறை அப்படின்றது யாருடைய கட்டுப்பாட்டின் கீழும் இருக்காது, அது தனித்து இயங்கக்கூடியதாக இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனாலேயே நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ். யூ மைட் ஆல்ரெடி ஹாவ் டெல்ட் வித் திஸ் பர்டிகுலர் டேர்ம். 7th 8th யூ மைட் ஹாவ் கம் அக்ராஸ் திஸ் பர்டிகுலர் டேர்ம். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ்னால் என்ன,
18 இயர்ஸ் ஆன எல்லாரும் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஓட்டளிக்கும் உரிமை தரப்படுது. ஸோ அதுதான் the citizen who has crossed 18 years அப்படிங்கிற 18 இயர்ஸ் கிராஸ் ஆனவங்களுக்கு they have the right to vote without any discrimination. அதுதான் முக்கியம். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் காஸ்ட், ரிலீஜியன், கலர், க்ரீட் இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் சிட்டிசனாக இருந்து 18 வயசு ஆனாலே நமக்கு அந்த ஓட்டளிக்கும் உரிமை இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆடட் ஃபீச்சர். அண்ட் இட் ப்ரொவைட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒரு ஒற்றை குடியுரிமை நமக்கு தருது. அண்ட் இட் மேக்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த மைனாரிட்டிஸ் லைக் ஸ்கெடியூல் காஸ்ட், ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், இந்த மலைவாழ் மக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் மைனாரிட்டிஸ், நமக்கு அது மைனாரிட்டிஸ் அப்படின்ற பேசிஸில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் தராங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கிறதுனால வி கன்சிடர் திஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மதிக்கத்தக்க வகையில் ஒரு சிறப்பம்சமாக நமக்கு விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So next is about preamble. Already in the introduction of this constitution I have told you clearly about preamble, what preamble is அப்படின்றத I have told you. Again I am just explaining you. Preamble is nothing but an introduction or preface to the constitution. நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்புக்கு ஒரு முகப்புரை அப்படின்றது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு புக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு கடையில் போய் ஒரு புக்கு வாங்குகிறோன்னா ஃபஸ்ட்டு அந்த கான்டென்ட் பேஜ் பார்த்தாலே வி ஜஸ்ட் கம் அக்ராஸ் அதில் என்ன இருக்க போகுது அப்படின்றத இந்த ஜிஸ்ட்டில் நமக்கு அந்த ஹோல் புக்கில் இருக்கக்கூடிய கான்டென்ட் வந்து அந்த டைட்டில்ஸ் அந்த கான்டென்ட் பேஜில் கோத்ரூ பண்ணும்போதே வி கெட் சம் ஐடியா இல்லையா. த சேம் வே இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபுல் இதையுமே அந்த முகப்புரை அதில் பெரம்பிளில் பார்க்கும்போதே we come to know certain things. எந்த அளவுக்கு இதில் எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு இதில் தெரிய வருது. ஸோ அதுதான் பெரம்பிள் அப்படின்றது என் இன்ட்ரடக்ஷன் ஒரு ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். இந்த என்டையர் கான்ஸ்டியூஷனுக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பெரம்பிளை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். திஸ் பெரம்பிள் இஸ் கன்சிடர்ட் அஸ் த கீ டு த கான்ஸ்டியூஷன். அது வந்து இட்ஸ் அ கிரேட் வேல்யூ. நம்மளோட இந்த பெரம்பிள் பார்க்கும்போதே அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறதே நமக்கு இந்த கண்ட்ரியில் நமக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மக்களுக்கு எவ்வளோ முக்கியம் அளிக்கப்பட்டிருக்குன்றது தெரியுது. ஏன்னா பெரம்பிளோட ஸ்டார்டிங் லைனே வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுலேயே இட் கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு பீப்புள் அப்படின்றது தெரிய வருது. அண்ட் திஸ் பெரம்பிள் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இது இங்கே இல்லை, ஐ எம் டெல்லிங் யூ இன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. இந்த பெரம்பிளை தான் நம்ம ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணுறோம். இந்த பெரம்பிள் அப்படின்றது வந்து கீ டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த பெரம்பிள் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதி வடிவமைக்கும் போது பெரம்பிள் கிடையாது. இந்த பெரம்பிள் வந்து இதில் சேர்க்கப்படணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு அவர் தான் வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு இதை பாஸ் பண்ணுவார். இந்த ரெசல்யூஷன் அப்படின்னா தீர்மானம், இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுவார். எப்போனா Jan 22, 1947 அந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடக்கும் இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நிறையா டைம் மீட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தான் நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம், நிறையா மீட்டிங் நடந்திருக்கும். அதில் அவர் வந்து இந்த ரெசல்யூஷனை தீர்மானத்தை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அது ஓகே ஆனதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிட்டு 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா உங்களுக்கு வந்து திருத்தம், சட்ட திருத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அமெண்ட்மெண்ட். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் 1976 உங்களுக்கு அதை மாற்றி அமைச்சு பெரம்பிளை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 1976 யாரோட பீரியட்லனா இந்திரா காந்தி, பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியோட பீரியடில் தான் அது வந்து உங்களுக்கு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. நிறைய சட்டத்திட்டங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது உங்களுக்கு 395 ஆர்டிகல்ஸ் தான் இருந்துச்சு. பட் இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய பார்ட்ஸ், நிறைய ஸ்கெட்யூல்ஸில் மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 395 ஆர்டிகல்ஸ் தான் இருந்தது. இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஈவன் உங்களுடைய லாஸ்ட் வீடியோ செஷனில் கூட ஐ ஹாவ் கொஸ்டின்ட், உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருந்தேன். இப்போ அட் ப்ரெசென்ட் எத்தனை ஆர்டிகல்ஸ், எத்தனை ஸ்கெட்யூல், எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். நானும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் ஃபவுண்ட் த ஆன்சர். இன் த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் ஐ வில் டெல் யூ த ஆன்சர்.
ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் இதெல்லாமே நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ இருந்த சட்டத்திட்டங்களுக்கும் அப்போ இருக்க ஒரு விஷயத்தை இப்போ நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா. ஸோ நாளுக்கு நாள் நமக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு இஷ்யூவை எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது, எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அதில் இப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் பீட்டா உள்ளே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அதை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணப்போ அதுக்கு சில சட்டத்திட்டங்கள் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ அதில் நிறைய மாற்றங்களை கொண்டு அந்த சட்டத்தை திருத்தி அமைச்சிருப்பாங்க. அதுதான் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நமக்கு இங்கிலீஷில் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆக்ட் 1976 படி தான் உங்களுக்கு இந்த பெரம்பிளில் மாற்றி அமைச்சிருப்பாங்க. அப்படி என்ன பெரிய மாற்றங்கள் அதில் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, they have introduced certain new words into the preamble. So what are those words அப்படின்றது we'll have a look at it. இந்த 3 வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சோஷியலிஸ்ட், செக்குலார், இன்டெகிரிட்டி அப்படின்ற அந்த வேர்ட்ஸ் புதுசாக கொண்டுட்டு வந்தாங்க. அதாவது சமூக ரீதியாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் மத சார்பற்ற இந்தியா, மதம் இனம் சார்பற்ற இந்தியாவை கொண்டு வரணும். இன்டெகிரிட்டி, ஒத்துமை, யூனிட்டியோடு இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த உணர்த்தும் வகையில் இந்த வார்த்தைகளை புதுசாக அந்த அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்தாங்க, பெரம்பிளில் சேர்த்துக்கிட்டாங்க அந்த சட்ட திருத்தத்தின்படி. And then already I have told you the preamble begins with the phrase we the people of India. ஸோ அதே மாதிரி தான் அதுலேயே சொல்கிறாங்க, இந்திய மக்களாகிய நம்ம கிட்ட தான் அந்த ஃபுல் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அத்தாரிட்டி இஸ் நத்திங் பட் அந்த ஆட்சி பொறுப்பே நம்மளோட பீப்புள் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்குது. ஸோ பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றதும், நம்மளுடைய கான்ஸ்டியூஷனோட சோர்ஸே நம்ம பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதும் இந்த லைன் மூலியமாகவே நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள், த சாவர்ஜின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இதுதான் நம்மளுடைய அந்த தாரக மந்திரமே, பெரம்பிளோட தாரக மந்திரமே இதுதான். ஸோ இந்த 5 வேர்ட்ஸ் இது முக்கியம். ஈவன் இந்த லாஸ்ட் ஒரு கொஷின்ஸ் எக்ஸாம்ஸில் கூட they have questioned இந்த வேர்ட்ஸை மாற்றி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு எது கரெக்டான ஆர்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு வேர்ட்ஸ் தானே, கம் அக்ராஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் கொஞ்சம் படிங்க டீப்பாக. அண்ட் தென் இந்த பெரம்பிளோடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்த பெரம்பிளோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா டு செக்யூர் ஆல் தி இந்தியன் சிட்டிசன்ஸ், இந்திய நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் பாதுகாக்கணும் அப்படின்ற வகையில் தான் இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது. அதையே இந்த பெரம்பிள்லேயே நமக்கு அவங்க கொடுத்துருக்கிறதுலே தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வி ஹவ் லிபர்ட்டி, அந்த ஃப்ரீடம் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் தாட், லிபர்ட்டி, பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப், இது எல்லாத்துக்கும் நமக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கான மதங்களை பின்பற்றுறதுக்கு, நமக்கான தெய்வத்தை கும்பிடுறதுக்கு, நமக்கான கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இந்திய நாட்டில். அண்ட் இட் கிவ்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல், எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் ப்ரொமோட்ஸ் ஃபெட்டர்னிட்டி, இது ரொம்ப முக்கியம். இந்த வேர்டுக்கான அர்த்தம் சகோதரத்துவம், பிரதர்ஹுட். இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி அப்படின்ற இந்த 3 வேர்டு நமக்கு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் யூஸ் பண்ண வேர்ட்ஸ். ஸோ அதனால் அதிலிருந்து இந்த வேர்ட்ஸை நம்மளுடைய பெரம்பிள்லையும் அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. So that's all about the salient features and preamble. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பெரம்பிளில் இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்கு. இந்திய கான்ஸ்டியூஷனுடைய சிறப்பம்சங்கள் இவ்வளோ தான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆன் தட் டே ஐ ஹேவ் கொஷின் அட் ப்ரெசன்ட் நமக்கு எவ்வளோ ஆர்டிகல்ஸ் அண்ட் எவ்வளோ ஸ்கெட்யூல், எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது நமக்கு 395 ஆர்டிகல்ஸ் தான் இருந்துச்சு. பட் இப்போ we have 448. இவ்வளோ பார்ட்ஸ் 8லேருந்து இப்போ 12 பார்ட்ஸாக இருக்குது. அண்ட் ஸ்கெடியூல் 22 ஸ்கெடியூல்லேருந்து 25 ஸ்கெடியூல்ஸ் we have. So that's all about this particular salient feature and preamble and Indian constitution. Once you people just go through the text, if at all you have any doubt, feel free to ask me. அண்ட் சைட் பை சைட் நடத்துகிறத சும்மா வீடியோ வச்சு கவனிச்சுட்டு மட்டும் வராதிங்க, புக்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வச்சு பாருங்கள், அப்படியே படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். Start your preparation too. And thank you children. We'll see in the next video.